என்ன பண்றீங்க? உட்காந்துருக்கேன் உனக்கு துணைக்கு. நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். அப்பா வந்து வீடு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் எப்படி இதுலேருந்து சாப்பிட்றதுல நீ உன்னோட திறமை சாமர்த்தியம். நேற்று அவ்வளோ வேலை பார்த்தேன்ல நான். நல்ல வேலை மயனை கக்கசுகள் விட்டேன். நம்ம கிட்ட சொல்லல தப்பு தாண்டா. என்னங்க பண்றீங்க? இது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாலிபால் விளாண்டுட்டு இருக்கேன். என்ன அப்புறம் என்ன நக்கல் மயிரா இருக்கா? நீ பார்க்கல விளக்கி கழுவி நீ தான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன? சரி வளக்குங்க. என்னங்க இது நேற்று முறுக்கும் மைதா கேக்கு சுட்டதே இப்படி வலிக்குது உடம்பெல்லாம். பெரியவங்கலாம் எப்படி பண்றாங்க? இதை பண்ணுறாங்க இல்லைங்க அம்மா. சுத்தமா முடியல. இன்னைக்கு ஏதாவது மாவு உருண்டை இருக்கு அதுக்கும் கூப்பிடுவாங்கங்க. நான் உடம்பு முடியலன்னு சொல்லி படுக்க போறேன். நீங்க எப்படியாவது மேட்ச் பண்ணுங்க. என்ன மேட்ச் பண்ணணும்? நீ ஏன் அம்மாட்ட மேட்ச் பண்ணிருமா? நான் மேட்ச் பண்ண முடியாது. அதை நான் உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க. என்ன உண்மையா சொன்னாலும் நம்ப மாட்டாங்க? அப்ப நீ சொல்ல போறது போய் தானே? இங்க நிஜமாவே வலிக்குதுங்க. என்னைக்கு இந்த வேலை இருக்குன்னு சொன்னாங்களா? மாவு உருண்டை இருக்குங்க. சூப்பரா இருக்குமேடி. இது சூப்பரா இருக்கும். திங்கிறதுக்கு பண்றதுக்கு இருக்காது. எப்படியா மேட்ச் பண்றீங்களா? நான் போய் சொல்றேன் அத்தைகிட்ட. நம்ப மாட்டாங்க. எப்படியும் நீங்களும் எப்படியாவது மேட்ச் பண்ணுங்க. எதுக்கு? அப்பதான் நீ பொண்டாட்டி தாச்சேன். முகரைய பாரு பல்ல பிறந்துட்டு பொண்டாட்டி பண்ணியே தெரியுறேன். பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டே தெரியாதுன்னு சொல்றக்கா. அம்மா நீ போய் சொல்லுமா போமா. நான் மேட்ச் பண்றீங்களா? எனக்கு தெரியலப்பா. நேத்தாவது உன்னை மட்டும் வேலை வாங்கினாங்க. இன்னைக்கு பாத்தியா நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். அப்பா வந்து வீடு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் எப்படி இதுலேருந்து சாப்பிட்றதுல நீ உன்னோட திறமை சாமர்த்தியம். நேற்று அவ்வளோ வேலை பார்த்தேன்ல நான். இன்னைக்கு ஒரு நாள் படுக்கிறது என்ன? சரிம்மா போய் படுமா போமா. சரி மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் போமா. தேங்க்ஸ். பொழந்துருவேன் போயிருமா. சரி விளக்குங்க ஒழுங்கு. அந்த அங்கே கறி இருக்கு பாருங்க. சரிம்மா இன்னைக்கு மாவு உருண்டை உருட்டணும் தீபாவளிக்கு. அதுக்குள்ளே ரெடியாக அந்த வேலை ஆக்கணும் இந்த வேலை ஆக்கணும்லாம் கதை சொல்லப்படாது சொல்லிவிட்டேன். இன்னைக்கியா? அப்புறம் இப்போ நாளை மறுநாளா? அத்தை நேற்று வேலை பார்த்ததே ஒரு மாதிரி தலைக்கு இருக்குன்னு சுத்தத்தை. என்ன நீ வேலை பார்த்த? 4 முறுக்க இப்படி இப்படி திருப்பி போட்டது ஒரு வேலையா? அத்தை அந்த விறகுல அந்த நெருப்பு ஒரு மாதிரி வலிக்குது சுத்துது. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? நான் பெரிய மனுஷி, நான் வேலை அதுக்கு தெரியணும். நீ தலை வலிக்குது இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு போய் படுத்து கிடக்கணுமாக்கும். அத்தை மாவு உருண்டை உருட்டி வைக்கிறது தானே அது பெருசா இருக்காது வேலை. சப்ப வேலை தானே மாவு உருண்டை உருட்டுறது. ஓ நாளைக்கு நீ பண்ணிரு. அத்தை உருட்டுறது எனக்கு வராது, உங்களுக்கு தான் நல்லா வரும். நீங்களே உருட்டிருங்க. திங்கிறதுக்கும் எனக்கு மட்டும்தான் வரும், உனக்கு வராதுல திங்கிறதுக்கு. ஏன்டி செய்யறதுக்கு வராது திங்கிறதுக்கு வரும்னா இது எந்த உலகத்துல யார்கிட்ட இப்படி மாதிரி சொல்லுவா? சரி இப்போ என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா படு தூங்கணும். சரி நீ தூங்கு. தேங்க்ஸ் தே. தூங்குறாளா ஃபோன் பார்க்குறாளா? நான் போய் பார்க்குறேன். என்ன பண்றீங்க? உட்காந்துருக்கேன் உனக்கு துணைக்கு. முடியலைன்னு சொன்னீங்கல்ல. எதுக்கு? நான் படுத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? நீ என்னத்த படுத்த? இங்கேண்டா போனை நோண்டிக்கிட்டே இருக்க. போன் நோண்டவனா நீ ரெஸ்ட் எடுக்கணும் தானே படுக்க வந்த. சரி படு. நான் தூங்கிக்கிறேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலை பாருங்க. என்ன ஆக வேண்டிய வேலை? மாவு உருண்டை விட்டுறது தானே. உன் உடம்ப விட அது ரொம்ப முக்கியம் கிடையாது. நாளைக்கு செஞ்சுக்குவோம். நீ படு, நான் உனக்கு பாதுகாப்பாக உட்காந்துருக்கேன். அட இருக்கட்டும் நீங்க போங்க. நான் படுத்துக்கிறேன். நீ படுத்து ரெஸ்ட் எடுமா. நான் அங்கனே உட்காந்துருக்கேன். தீபாவளியே முடிஞ்சாலும் பரவாயில்ல, தீபாவளி கழிச்சு கூட மாவு உருண்டை உருட்டிக்குவோம். போகலைட்டா அங்கனதான் உட்காந்துருக்கேன். நீ பாயே படுத்துக்க. உன்னே நம்பிக்கிட்டு இருந்தாக்கா மாவு உருண்டை உருட்ட முடியுமா? நான் போய் பார்க்குற வேலையை போய் பார்க்குறேன்.
நாடகம்லாம் எனக்கு தெரிய முடியும் நல்லா. இரு உன்னை வைக்கிறேன் ஆப்பு. தேவி மருமகங்க மகதானே அவன் நேற்ற அடி போட்டுட்டான். நாளைக்கு நம்மளை மாவு உருண்டை விட்ற சொல்லி கொண்டு விடுவாளுங்க அப்படின்னு ரொல்லுன்னு விடியலே வந்து அத்தை வலிக்குதே காலை வலிக்குதே குத்துதே அப்படின்ட்டா. சரி சின்ன பிள்ளை தானே விடு. அதுதானே கேட்டேன், என்னடா ஆத்தா கம்முன்னு இருக்காளேன்னு பார்த்தேன். புள்ள இல்லை எங்களையெல்லாம் மாவாழை பண்ணி நெய்யால் சுட்டுருக்குறாங்க. அதனால நாங்கள் பொழுதுக்கும் நோண்டிக்கிட்டே தெரியணும். உங்களோட பிள்ளை போய் படுத்து கிடக்க வேண்டியது. இப்போ சொன்னீங்கள சரியானோ தாக்கம். சரி சரி விடு வந்துடுவா. எப்போ மாவு உண்டை வேலையெல்லாம் முடிச்சு உள்ளே உண்டை வச்சு அதை எடுத்து திங்கிறக்கு வருவாளோ? சரியா நம்ம 2 பேரும் பண்ணுறோம்ல, அதனால தான் அது படுத்துக்கிறேன். அப்போ எப்போ தான் தெரிஞ்சுக்கிறது? எப்போ தெரிஞ்சுக்குவா? நான் எங்கிட்டாவது போயிடுறேன் பண்ணுறேன். போன வருஷம் குழந்தை வந்துருச்சுன்னா அங்கே போயிட்டேன். அப்படி யாராவது பிள்ளை விட்டு வரக்குன்னு கூப்பிட்றான்னு வைங்க, எப்படி பண்ணுவாவ? இல்லை இவளுக்கா போகிற இடத்த நிப்பாட்டி நான் இருக்கணுமா இங்கே வீட்டில்? சரி விடு, நான் வந்துட்டேன் இல்லை, நம்ம 2 பேரும் விட்டுவோம். இங்கே வந்தா தீபாவளி பலகாரம் பண்ணுறதா? ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு நீங்கள் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? தீபாவளினா என்ன? அதெல்லாம் என்ன சட்டி? அதெல்லாம் கற்றுக்கிட்டுங்கத்தா. எப்போ சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டுங்க. சொல்லி இருந்தால் தானே சொல்லி கொடுக்க முடியும். முடியலைன்னு படுத்துருக்கால, வந்துருவா. தோணாந்து அத்தா அவங்க மகளுக்கு முடியலை, தோணாந்தே முடியலை. நல்லாத்தான் எங்களையும் தானே பத்து விட்டுருக்காங்க, நாங்களும் தானே திரிக்கிறோம். விடு, முடியலைன்னு அது நல்லா படுத்துருக்கா, வந்துருவா, அதெல்லாம் பார்த்துருவா. நான் படுக்க சொல்லிட்டேன். நீ நானும் ஒரு பொண்ணு தான் அவளை மாதிரி. சரி போனால் போகுது, முடியலைன்னு சொல்கிறா, நம்ம இறக்கம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு போய் படுன்னு சொல்லிட்டேன். போய் பார்க்குறேன், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃபோன் பார்க்குறதுக்கு மாத்திரம் முடியுதா? சரி சின்ன பிள்ளை தானே விடு. என்ன நீ சின்ன பிள்ளை? ஒரு பிள்ளைக்கு தாயாயிட்டா என்ன சின்ன பிள்ளை? நம்ம மயனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இப்படியா கல்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாளா? சரி நம்ம மாதிரி இல்லை. பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு போய் படு. உன்னை யாரும் பிடிச்சி கட்டியாக வைக்கிறேனா? பார்க்குற வேலையை பார்த்துட்டு படு. அது ஏன் மாமியாட்ட ஏன் கல்பனை தரம் பண்ணுற? உனக்கு தானே நானும் வேலை பார்க்குறேன். நான் தலையில் வாரி கட்டிக்கிட்டு போகிறேன்னா? சரி மருமகன் நல்லா இருக்கணும், மருமகன் நல்லா இருக்கணும் தானே தெரிகிறேன். நான் உனக்காக தானே தெரிகிறேன். அப்போ அத்தையோட ஒக்கமக்கா தெரிஞ்சா தானே நல்லா இருக்கும். சத்தி இங்கே வாத்தா குளிச்சு போடுவான். இப்போ பாருங்க, வேகமாக லப்பக்குள் தூக்கி உருண்டையை தேவைப்பாளை விளைஞ்சு வேலை பார்க்குறதுக்கு பார்க்க மாட்டான். வந்துருவாத்தா. சத்தி இங்கே வா. வரமாட்டான். நீ ஏன் தோண்டத்தை தண்ணியை போய்கிட்டு இருக்கிய? இந்த வேலை முடிகிற வரைக்கும் எட்டியே பார்க்க மாட்டான். அத்தா அத்தா தேவி, இப்போ முடிஞ்சிருச்சுல, மறு ரவுண்டுக்கு முந்திரி பருப்பு வறுத்து கொண்டு வரணும், நெய் கொதிக்க வச்சு கொண்டு வரணும். சரி கொண்டா, மறு ரவுண்டு பிடிச்சிடுவோம். அடுத்த ரவுண்டு உருட்டிடுவோமா? ஆமாத்தா, முடிச்சு விடுவோம் வேலையை. நெய்யை கொதிக்க வச்சிட்டியா தேவி? கொண்டா. இந்த வாரேன். 1 மணி நேரம் ஆக்கிறாதிய மாமியாலும் மருமகளும். வாங்க ஊத்து 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 ஊத்து.
எத்தையில முதல்ல காலையில் தலைவலி தான் சொன்னான். இப்போ என்னமோ அதிசயமாக காலை நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. என்ன நாடகம் போடுறாங்கறிய? சரி சின்ன பிள்ளைய விடு. என்ன வாயை திறந்தா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னுக்கிட்டே இருக்கிய? கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. தீபாவளி வந்ததே வந்துச்சுப்பா. நம்மளை போட்டு இருக்கிற வேலையை பூரா கொடுத்து பாடா படுத்தி விடுவா. இதே புழப்பா போச்சு. ஆனால் என்னையை தான் குறை சொல்லுவா. அப்புறம் இன்னும் தீபாவளிக்கு 2 நாள் கிடக்கு. அதுக்கடையில் என்ன பாடுபடுத்த பரவாயில்ல தெரியல. எல்லாரும் சேர்ந்துக்கிருவாங்க அவளோட. இப்போ தான் ஏன் வருது. நல்ல வேலை மயனை கக்குஸ்கள் விட்டா. நம்மக்கிட்ட சொல்லலை, தப்பு தாண்டா. இங்கே வாங்க, இங்கே மாவுருண்டையெல்லாம் உருட்டியாச்சு. 2 உருண்டையை வச்சு சாமிகிட்ட படைச்சிட்டு வாங்க. ஊட்டியாச்சு. இதை கொண்டு போய் சாமிகிட்ட வச்சு நீர் உலா விட்டு கொண்டு வாங்க. ஆமாம். காலையிலேருந்து இப்படியே திரிகிறாரு தொலைஞ்சு ஒரு வேலை வாக்கலை வீட்டில்.